கடந்த 3 நாட்களாக தூக்கமின்றி கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறேன் என கோபிச்செட்டிப்பாளையம் தாவேகா வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கவலை தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். வீடியோவில் மேலும் பேசியிருக்கும் அவர், 3ஆம் தர பேச்சாளர் போன்று இபிஎஸ் தன்னை விமர்சனம் செய்தது வேதனை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார். அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என கோரிய என்னை அதிமுகவில் இருந்து நீக்கியதோடு கட்சி கொடி கட்சி வேட்டி கட்டக்கூடாது என வழக்கு தொடர்ந்ததாகவும் வருத்தம் தெரிவித்தார். தொடர்ந்து வேதனைப்படுத்தியதால் தான் தாவேகாவில் இணைந்தேன் என தெரிவித்திருக்கும் செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்தில் தன்னை 10வது முறையாக வெற்றி பெற வைத்தார். கோபிச்செட்டிப்பாளையத்தை தனி மாவட்டமாக உருவாக்கி காட்டுவேன் என வாக்குறுதி அளித்துள்ளார். ஒரு 3ஆம் தர பேச்சாளரை போல முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றவர் பேசிவிட்டு சென்றிருப்பது எனக்கு மனவேதனை மட்டுமல்ல, இரவு முழுவதும் என்னால் தூங்க இயலவில்லை. ஏனென்றால் எல்லோரும் இணைந்து பணியாற்றுகிற காலத்தில் என்னை கழகத்திலிருந்து தூக்கி எறிந்து சாதாரண உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்று முடிவு செய்ததற்கு பிறகு வேஷ்டி கூட கட்டக்கூடாது என்று காவல்துறையிலே பதிவு செய்து வழக்கு தொடர்ந்து என் மன உளைச்சலை மேலும் மேலும் உருவாக்கியது மட்டுமல்ல, 3 நாட்கள் நான் கண் தூங்க முடியவில்லை, கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தேன் இரவு நேரத்தில்.